வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். மும்பை வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச். நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பிரெட்டுக்குள்ள வச்சு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணி இந்த சாண்ட்விச்சை நம்ம பண்ண போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும், பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அடிக்கடி கிரீன் சட்னி பண்ண முடியலன்னா ஒரு தடவை பண்ணி நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இதுல பாத்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ண போறோம், சில வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி யூஸ் பண்ண போறோம். முதல்ல கிரீன் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கிரீன் சட்னி பண்றதுக்கு உங்களுக்கு ஜீரகம், பிளாக் சால்ட், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன், நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா புதினா தேவைப்படும். ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. பிளெண்டர் ஜார்ல தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். எவ்வளவு கொத்தமல்லி சேர்த்தீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு புதினா சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருங்க. வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக நான் பொட்டுக்கடலை சேர்க்க போறேன். நீங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையுமே சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கிறேன், சின்ன சைஸ் தான். புளிப்புக்காக நீங்க லெமனுக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். சட்னியோட பச்சை கலர் ரீட்டைன் பண்றதுக்கு ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா சில் வாட்டர் சேர்த்து நீங்க அரைச்சிக்கணும். முதல்ல ஐஸ் கியூப் சேர்த்து நான் ட்ரையா அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸா சாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். கிரீன் சட்னியை தனியா ஒரு பவுலுக்கு மாத்திட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்ல கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த கிரீன் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ்ல பாத்தீங்கன்னா வேக வச்ச பீட்ரூட், வேக வச்ச கேரட், நம்மளுக்கு அப்புறம் ஸ்லைஸ் பண்ண பச்சை தக்காளி, குக்கும்பர், அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ரா வெங்காயம் தேவைப்படும். இப்ப பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. தாராளமா 2 பக்கமும் நீங்க பட்டர் தடவிக்கலாம். வெண்ணெய் ஒரு சைட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம பச்சை சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். கிரீன் சட்னி உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நம்ம கொஞ்சமா தடவிக்கலாம், பெரியவங்க சாப்பிட்றோம்னா நிறையவே கொஞ்சம் தாராளமா தடவிக்கலாம். ஃபுல் பிரெட் ஸ்லைஸ்லயுமே படுற மாதிரி நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை சட்னிக்கு மேல நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ண போறோம். முதல்ல மெலிசா ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர் அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுலயே வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பீட்ரூட், வேக வச்ச கேரட்டை அப்படியே அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ரா ஆனியன் ஸ்லைசஸ், ரா தக்காளியை அப்படியே மேல வச்சு அடுக்கிட்டு சாட் மசாலா, பிளாக் சால்ட் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி தூவி விட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸை வச்சு மூடிட்டு அப்படியே ஜென்டலா ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெஜ்ஜீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லிமிடேஷனும் இல்லை, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இந்த பிரெட்டை நம்ம 2 பக்கமும் வெண்ணெய் தடவிட்டு டோஸ்டர்ல வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்டர் இல்லைன்னா நீங்க அப்படியே தவால போட்டு கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் கலர்ல கிறிஸ்பி ஆற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க, அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும். ஆற ஆற உங்களுக்கு சாஃப்ட் ஆயிடும். இந்த சாண்ட்விச்ல அப்படியே மேல கொஞ்சமா கிரீன் சட்னி தடவிட்டு டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். பச்சை காய்கறிகள்ல இருந்து ஒரு கிரன்ச்சினஸ் வரும், சாஃப்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து ஒரு தண்ணி டெக்ஸ்டர் வரும். சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். பிரெட் பொறுத்த வரைக்கும் ஸ்லைஸ் பெருசா இருந்தா நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் வெளியில வராம ஸ்டாக் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது அப்படியே ஸ்லைஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இதுல சீஸ் எதுவும் சேர்க்காதனால ரொம்ப ஒட்டாது உங்களுக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூடான சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச்சை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுங்க. காய்கறிகள் பிடிக்காதவங்க கூட இந்த சாண்ட்விச்சை பிடிச்சு சாப்பிடுவாங்க. குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு கருகாம இருக்கும். 2 பக்கமே பிரெட் ஸ்லைஸ் நீங்க வெண்ணெய் தடவணும். 2 பக்கமே கோல்டன் ஆற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். வெளியே எடுத்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் தட்டி சர்வ் பண்ணீங்கன்னா அந்த பட்டரோட ஃபிளேவர் அப்படியே நிற்கும். டோஸ்ட் பண்ண டைம் இல்லாட்டி அப்படியே கார்டன் ஃப்ரெஷ் சாண்ட்விச் மாதிரி கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா கிரீன் சட்னி இருக்கணும், அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் நிறைய இருக்கணும். பாம்பே போனா நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாண்ட்விச் ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணியிருந்தா எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, have a great day. Thanks for watching. இதை தவிர நம்ம சேனல்ல நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தா அதையுமே செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் இந்த தீபாவளிக்கு பக்ஷணம் ஸ்வீட்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்ங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி இன் அட்வான்ஸ்.